அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் விண்ட் எனர்ஜி கன்வர்ஷன் சிஸ்டம். அதாவது விண்ட் எனர்ஜி கன்வர்ஷன் சிஸ்டத்தை வந்து எத்தனை வகையாக பிரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேஸ்ட் ஆன் ஓரியன்டேஷன் ஆஃப் ஆக்சிஸ் ஆஃப் ரோட்டார். அதாவது ஆக்சிஸை பொறுத்து எத்தனை வகையாக பிரிச்சிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இதில் ஹரிசாண்டல் ஆக்சிஸ் மிஷின்ஸ் அண்டு வெர்டிக்கல் ஆக்சிஸ் மிஷின்ஸ்னு ரெண்டு வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. ஹரிசாண்டல் ஆக்சிஸ் மிஷின்ஸ் அப்படின்னா நாம் சுழலக்கூடிய அச்சு வந்து ஹரிசாண்டல், அதாவது கிடைமட்டமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஹரிசாண்டல் ஆக்சிஸ் மிஷின்ஸ். அதே வந்து சுழலக்கூடிய அச்சு வந்து வெர்டிக்கலாக இருந்தால், அதாவது செங்குத்து திசையில் இருந்தால் அது வந்து வெர்டிக்கல் ஆக்சிஸ் மிஷின்ஸ் அப்படிங்கிறோம். அடுத்தது பேஸ்ட் ஆன் சைஸ் as determined by their useful electrical power output. அதாவது சைஸை பொறுத்து நம்மளுக்கு மூணு வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. ஸ்மால் சைஸ் மெஷின்ஸ், மீடியம் சைஸ் மெஷின்ஸ் அண்ட் ஃபைனலி லார்ஜ் சைஸ் மெஷின்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கிறாங்க. ஸ்மால் சைஸ் மெஷின்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா அப் டு 2 kilowatts, அதாவது நம்மளுக்கு விவசாயத்துக்கு தேவைப்படுற இடத்துலையும், அதாவது கரண்ட் இல்லாத இடத்துல நம்ம மலை உச்சியிலையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு 2 kilowatts வரைக்கும் இருக்கிறது பயன்படுத்துகிறது வந்து ஸ்மால் சைஸ் மிஷின்ஸ். ரெண்டாவது பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ். இது பார்த்திங்கன்னா அப் டு 2 to 100 kilowatts. இது வந்து சின்ன குடியிருப்பு பகுதிகளுக்கு மின்சாரம் வழங்குறதுக்கு அதை பயன்படுத்துகிறாங்க. இதே வந்து லார்ஜ் சைஸ் மிஷின்ஸ் வந்து எபோவ் 100 kilowatts. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பவர் யூனிட், அதாவது ஜென்ரல் பவர் கிரிட்டுக்கு மின்சாரம் வந்து கொடுக்கறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. மூணாவது பேஸ்ட் ஆன் தி டைப் ஆஃப் அவுட்புட் பவர். நம்மளுக்கு ரெண்டு அவுட்புட் பவர் தான் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. டிசி அவுட்புட் அண்டு ஏசி அவுட்புட். டிசி அவுட்புட் வந்து எதுக்காகனா டிசி ஜென்ரேட்டருக்கும் ஆல்டர்னேட்டருக்கும் கொடுக்குறாங்க. அதே வந்து ஏசி அவுட்புட் பார்த்திங்கன்னா அதில் ரெண்டு வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. ஏசி அவுட்புட்லேயே வேரியபிள் ஃப்ரீக்வன்சி, வேரியபிள் ஆர் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. அதே கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி, வேரியபிள் ஆர் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஏசி அப்படின்னு ஏசியை ரெண்டு வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. அடுத்த நாலாவது பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் தி ரொட்டேஷனல் ஸ்பீட் ஆஃப் ஏரோ டர்பைன்ஸ். அதாவது சுழலக்கூடிய ஸ்பீடை பொறுத்து மூணு வகையை பிடிச்சிருக்காங்க. அதில் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் வித் வேரியபிள் பிட்ச் பிளேட், நியர்லி கான்ஸ்டன்ட் ஸ்பீட் வித் ஃபிக்ஸ்டு பிட்ச் பிளேட்ஸ், மூணாவது வேரியபிள் ஸ்பீட் வித் ஃபிக்ஸ்டு பிட்ச் பிளேட்ஸ். இது எல்லாமே டர்பைனுடைய கிளாசிஃபிகேஷனில் கடைசியாக வந்தது. பேஸ்ட் ஆன் தி யூட்டிலைசேஷன் ஆஃப் அவுட்புட், அதாவது எப்படி பயன்படுத்துகிற விதத்தை பொறுத்து ஒரு 4 வகையை பிரிச்சிருக்கிறாங்க. பேட்டரி ஸ்டோரேஜ், அதாவது கரண்ட்டை வந்து நம்மளுக்கு விண்ட்மில்லிருந்து பேட்டரி ஸ்டோரேஜில் வந்து ஸ்டோர் பண்ணுறது. ரெண்டாவது டைரக்ஷன், அதாவது டைரக்ட் கனெக்ஷன் டு அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் எனர்ஜி கன்வெர்ட்டர். எனர்ஜி கன்வெர்ட்டருக்கு டைரெக்டாக கன்வெர்ட் பண்ணுற டைப்பு. அதுக்கப்புறம் அதர் ஃபார்ம்ஸ், அதாவது தெர்மல் பொட்டன்ஷியலுக்கு அல்லது ஸ்டோரேஜுக்கு கொடுக்கறதுக்கு. மூணாவது வந்து இன்டர் கனெக்ஷன் வித் கன்வென்ஷனல் எலக்ட்ரிக் யூட்டிலிட்டி கிரிட், அதாவது டைரெக்டாக நம்மளுக்கு கிரிட்டுக்கு கொடுத்துருக்க டைப் அப்படின்னு சொல்லி இதில் ஒரு 4 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. இதோட கிளாசிஃபிகேஷன் வந்து முடிஞ்சது. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் விண்ட் மிஷின்ஸ். என்னென்ன டைப் ஆஃப் விண்ட் மிஷின்ஸ் வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இந்த நவடேஸ், அதாவது வேர்ல்டு வைடு வந்து என்னென்ன விண்ட் மிஷின்ஸ் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா 2 வகையாக பிரிச்சுருக்காங்க. இதில் பேஸ்ட் ஆன் தி டைப் ஆஃப் ரோட்டார், இன்னொன்று பேஸ்ட் ஆன் தி ஓரியன்டேஷன் ஆஃப் தி ஆக்சிஸ் ஆஃப் ரோட்டார். பேஸ்ட் ஆன் தி டைப் ஆஃப் ரோட்டாரில் பார்த்தீங்கன்னா ப்ரொப்பலர் டைப், மல்டிபிளேட் டைப், சேவியானஸ் அண்ட் டெரேஸ் டைப். இதே வந்து ஹரிசாண்டல் ஆக்சிஸ் அண்ட் வெர்டிக்கல் ஆக்சிஸ் 2 ஆக்சிஸாக பிரிச்சிருக்கிறாங்க. நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ப்ரொப்பலர் டைப் விண்மில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி மல்டிபிளேடு, சிங்கிள் பிளேடு, டபுள் பிளேட் அப்படின்னு ஒரு 3 வகையாக கொடுத்துருக்குறாங்க.
நம்ம மெயினாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டபுள் பிளேடு, அதாவது ப்ரொப்பல்லர் டைப் ஹரிசாண்டல் ஆக்சிஸ் மிஷினை எப்படி நம்மளுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இமேஜில் பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் ஆக்சிஸ் மிஷின்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் என்னென்ன பார்ட்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டார், அதுக்கப்புறம் விண்மில் ஹெட்டு, டெயில் வாலு, சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய மெயின் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்ஸ். அப்புறம் டர்பைன் பிளேட்ஸ், இந்த 5 பார்ட்டு தான் நம்மளுக்கு மெயினாக இந்த டர்பைனில், அதாவது விண்மில் ஆக்சிஸ் மிஷின்ஸில், ஹரிசாண்டல் ஆக்சிஸ் மிஷின்ஸில் பயன்படுத்தக்கூடியது. ஃபஸ்ட்டு வந்து டர்பைன் பிளேட்ஸ் பற்றி பார்க்கலாம். இது வந்து ஏரோஃபாயில் டிசைன், அதாவது ஏரோஃபாயில் டிசைன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது காற்றுக்கு எதிர்த்து நம்மளுக்கு அதை சுழலக்கூடிய ஒரு டிசைன் தான் அந்த ஏரோஃபாயில் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த ஏரோஃபாயில் டிசைனில் வந்து 2 or 3 பிளேடு இருக்கும். நான் இது காட்டியிருக்கக்கூடிய படத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டபுள் பிளேடு. இந்த ஏரோடைனமிக் பிளேடு வந்து எதுக்காக நம்மளுக்கு வடிவமைச்சிருக்கிறாங்கன்னா, ரோட்டாரோட நம்மளுக்கு இதை கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு ரொட்டேட் ஆகக்குள்ள காற்றின் இயக்கம், புவியீர்ப்பு மற்றும் இனர்சியா போன்றவற்றை வந்து தொடர்ச்சியாக தாங்குவதற்காக காம்போசிட் மெட்டீரியலில் உருவாக்கப்பட்டு இருப்பாங்க. 2 பிளேடு கொண்ட விண்டு மில்லில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீரான அவுட்புட் கிடைக்கும். அதே மாதிரி கைரோஸ்கோபிக் ஃபோர்ஸ் பேலன்சிங் செய்யும் திறமை வந்து இதுக்கு இருக்குது. அப்புறம் எளிமையான ரிஜிட் ஹப் வந்து இதுக்கு போதுமானது. அதுக்கடுத்து இதில் ஹப்புங்கிறது பார்த்தீங்கன்னா ரோட்டாரினுடைய மையப்பகுதி தான் நம்மளுக்கு வந்து ஹப் அப்படிங்கிறோம். இது ஒரு சாலிடு போர்ஷன். இந்த சாலிட் போர்ஷனுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட்டார் பிளேடை வந்து மாற்றத்துக்கு உண்டான ஒரு அமைப்பும், அதே மாதிரி பிட்ச் ஆங்கிள் கண்ட்ரோல் செய்கிறதுக்கான அமைப்பும் இந்த ஹப்பில் இருக்கும். அடுத்து வந்து விண்மில் ஹெட்டு. இந்த விண்மில் ஹெட்டில் பார்த்தீங்கன்னா விண்மில் டவர்னுடைய உச்சியில் வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து இந்த ஹவுசிங் யூனிட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னா ரோட்டார் பிரேக்கு, கியர் பாக்ஸு, ஜெனரேட்டரு, எலக்ட்ரிக்கல் ஸ்விட்ச், கண்ட்ரோல் யூனிட், இதெல்லாமே இதுக்குள்ளே அடங்கியிருக்கும். இது வந்து விண்ட் ரோட்டரை வந்து விண்மில் ஹெட்டோட இதை வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஏர் கண்ட்ரோல் மெக்கானிசம் ஆர் டெயில் வேன் அப்படிப்பாங்க. இது வந்து விண்டு மில்லை வந்து வெர்டிக்கல் ஆக்சிஸில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு உதவுது. அதே மாதிரி காற்றின் திசையை நோக்கி ரோட்டர் வந்து நம்மளுக்கு திருப்பி வைக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் டவர், மெயினாக சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் ஆர் டவர் அப்படிம்பாங்க. இது பொதுவாக நம்மளுக்கு வந்து எதில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் அல்லது கான்கிரீட் டவரில் பண்ணியிருப்பாங்க. இந்த விண்டுமில் ஹெட்டு, ரோட்டரு ஆகியவற்றை தாங்கி பிடிக்கிறதுக்கு இந்த சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் வந்து யூஸ் ஆகுது. டவர் ஹைட்டு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அதிகமான லோடு வந்து தாங்கக்கூடிய அளவில் பண்ணியிருப்பாங்க. இது சிறிய சைஸாக, அதாவது ஸ்மால் சைஸாக இருந்தால் நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மெட்டீரியலில் அதை வந்து நம்மளுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து என்ன பண்ணுதுன்னா பிளேனுடைய வைப்ரேஷன் எல்லாம் நம்மளுக்கு தாங்கக்கூடிய அளவுக்கு ஃபவுண்டேஷனோட நம்மளுக்கு வந்து போல்டு பண்ணியிருப்பாங்க. சரி, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோமா, நம்மளுக்கு காற்று வந்து நம்மளுக்கு வந்து வேகமாக வீசும். அப்படி வீசக்குள்ளே என்ன ஆகுனா இந்த பிளேடு மேலே வந்து காற்று வந்து படும். அப்படி படக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா விண்டுமில்லினுடைய ஹெட்டில் இருக்கக்கூடிய அந்த ரோட்டார் பிளேடு வந்து நம்மளுக்கு ரொட்டேஷனாக ஆரம்பிக்கும். அப்படி ரொட்டேஷன் ஆகக்குள்ள அதோட நம்மளுக்கு அந்த ஆக்சிஸ் வந்து நம்மளுக்கு ஜெனரேட்டரோட இயக்கியிருப்பாங்க. அதனால் நம்மளுக்கு ஜெனரேட்டர் வந்து ரொட்டேட் ஆகும். அப்படி ஜெனரேட்டர் நம்மளுக்கு ரொட்டேட் ஆகக்குள்ள எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகி நாம் அதையே யூஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் நம்மளுக்கு ஹரிசாண்டல் ஆக்சிஸ் மிஷின்ஸினுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல். இதை பற்றி ஒரு சின்ன வீடியோ வந்து நாம் பார்க்கலாம். Welcome to video tutorials of mechanisms by Mekanismuller.
To make the animation simpler, we use two-bladed turbine rather than conventional three-bladed turbines. However, everything we mention here is valid for a wind turbine whether it has 2 or 3 blades. The three-bladed horizontal axis wind turbines are impressive machines used for generating electricity. They have pros and cons just like any other power generating systems. However, their energy production is not as impressive as their size is. In order to produce energy comparable to an average dam, one would need to build many wind turbines. This is due to the fact that air has a low density, which is approximately 1.3 kilograms per cubic meter. The same amount of water flowing with the same speed can have almost 800 times more kinetic energy. Kinetic energy in the wind is converted to rotation motion by the turbine blades. This low rotation speed is transmitted to a gearbox by the main shaft shown here. The gearbox increases the rotation speed to the appropriate rotation speed required by the generator. This increased rotation speed is transmitted to the generator by a fast rotating shaft. The electric energy generated from this rotation motion is transmitted to the grid by the cables not shown in this animation. It seems that generating electricity with wind turbines is relatively simple. However, things are not so simple. For one, the wind is not blowing at the same speed or the same direction all the time. This creates additional problems to be handled by the turbine, which requires additional components to overcome these problems. Changing wind speed is measured by an anemometer at the top of the wind turbine, which sends data to a control computer inside the nacelle. The computer then sends the control signals to the control system, which change the angle of attack of the turbine blades. This causes turbine blades rotate in their axis as shown here. This action is known as the pitch control. There is a need for the pitch control to make the turbine work very efficiently in any given wind speed. Some small wind turbines are designed for optimum wind condition and they don't use pitch control system. In these cases, the price outweighs the efficiency. Also, change in the wind direction affects the performance of the wind turbine as they should always face to the wind. Changing wind direction causes the wind vane shown at the top of the turbine to change direction. In a similar manner described for the pitch control, changing wind direction info is handled by an internal computer and activates yaw control motors to turn the nacelle in the direction of the wind. If the wind speed goes above a preset condition, things get tougher for the turbine to handle it, so it needs to stop operating. This is achieved by combination of two actions. The first action is that by turning the blades around on their axis with pitch control to minimize the area of the blades exposed to the wind. The decreased area reduces the rotation speed of the blades substantially. Then, the braking system on the fast rotating shaft is activated to stop the rotation of the blades completely. During the operation, heat is generated inside the generator and the gearbox, and this should be handled by cooling system installed inside the nacelle. We hoped you enjoyed this video, and if you did, please show your support by giving us a thumb up and by subscribing to our channel. Power plant. In this session, we will define wind energy, study the working principle of wind power plant, and learn the application of a wind power plant. Wind energy. Wind energy is the form of solar energy which is produced because of the uneven heating of the earth by the sun. Wind energy is renewable energy and it helps to keep the environment clean. Wind energy can be used for sailing, grinding grains, electricity generation, etc. Let us study the working principle of wind power plant. The important job of converting wind energy into electrical energy is done by the wind turbine of a wind power plant. Let's see how. Unlike the fans,
turbines use the wind and generate electricity. The hub and blades are called turbine or rotor. Behind the turbine, there is an engine house called as nacelle. The nacelle is mounted on a tower in order to get more wind energy. The wind will cause the blades to rotate. Due to this, the rotor starts moving. As the rotor is connected to the main shaft, it spins the generator, because of which electricity is produced. This electricity can then be transferred by using transmission or distribution lines to homes, industries, schools, hospitals, etc. Let us study the parts of the wind turbine. Let us start with the blades. Wind power plant may consist of 2 to 3 blades. The wind will cause the blades to rotate, which in turn will rotate the generator. Next is shaft. The hub is mounted on the main shaft. The rotation of the blade causes the shaft to rotate. If the wind blows very fast, then brakes can be applied to control the speed of blades and shaft. Next is the gearbox. This can be used to increase the output speed. Next is generator. The high-speed rotating shaft is connected to the generator. Because of this, generator rotates and electricity is produced. This electricity can be stored in batteries and can be used whenever necessary. Applications of wind power plant. The application of wind power plant is to generate electricity. This electricity can be used for many purposes. This electricity can be provided to rural areas where there is a shortage of power supply or no power supply at all. It is easy to establish a wind power plant in rural areas because free wind and space is readily available, and it requires very less infrastructure and cost. In this session, we learned about wind energy, the working principle of a wind power plant. We also studied the applications of wind power plant. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெர்டிக்கல் ஆக்சிஸ் விண்மில். வெர்டிக்கல் ஆக்சிஸ் விண்மில்லில் என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரோட்டார் ஷாஃப்ட், பிளேட், ஜெனரேட்டர், சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஹரிசாண்டலுக்கு என்னென்ன இருந்துச்சோ அதே பார்ட்ஸ் இந்த வெர்டிக்கல் ஆக்சிஸ் மிஷின்ஸுக்கும் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரோட்டார் ஷாஃப்ட். இந்த ரோட்டார் ஷாஃப்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஹாலோ ஷாஃப்ட்டு தான் ரோட்டார் ஷாஃப்ட் அப்படிங்கிறோம். இந்த ரோட்டார் ஷாஃப்ட் பார்த்திங்கன்னா டாப் டு பாட்டம் ரெண்டு எண்டுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேரிங் சப்போர்ட்டுக்கு இடையில இதைய இணைச்சிருப்பாங்க. இந்த டாப் ஆஃப் தி ஷாஃப்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கை ரோப்ஸ் மூலமாக நம்மளுக்கு சப்போர்ட் செஞ்சுருப்பாங்க. இதே பெரிய டர்பைன் இருந்தால் அதனோட டவர் ஹைட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 100 மீட்டர் தண்ணி இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பிளேடு. இதில் பிளேடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 அல்லது 3 தின் கர்வ்டு ஷேப்டு பிளேட்ஸ் இருக்குது. இது எக் பீட்டர் வடிவில் இருக்குது. எக் பீட்டர்னு உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கும், அதாவது ஓவல் ஷேப்பில் நம்மளுக்கு இருக்கும். இது சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸ் காரணமாக நம்மளுக்கு உருவாகக்கூடிய அந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸை இந்த ஷேப் நம்மளுக்கு குறைக்குது. அதோட இதனுடைய ட்ரோபோஸ்கின் ப்ரொஃபைல் எனவும் இதை அழைக்கிறாங்க. இதனால் இந்த பிளேடு கான்ஸ்டன்ட் சார்ட் லென்த் உடன் ஏரோஃபாயில் டிசைன் இது பெற்று இருக்கும். அடுத்து சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர். இந்த சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் அப்படி பார்த்திங்கன்னா இது தரைமட்டத்தில் இணைச்சிருப்பாங்க. இந்த சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சருக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஹாலோ ஸ்ட்ரக்சர், அதாவது ஷாஃப்ட்டை தாங்கக்கூடிய
அமைப்பு, அதுக்கப்புறம் கியர் பாக்ஸு, ஜெனரேட்டரு, பிரேக்ஸு, எலக்ட்ரிக்கல் சுவிட்ச், கியர், அப்புறம் கண்ட்ரோல் சிஸ்டம், அது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்மளுக்கு காற்று வரக்கூடிய திசையில் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு அந்த விண்மில் வைக்கக்குள்ள நம்மளுக்கு அந்த பிளேடு மேலே பட்டு நம்மளுக்கு பிளேடு ரொட்டேட் ஆகுது. இந்த பிளேடு வந்து நம்மளுக்கு எதில் நம்மளுக்கு நினச்சிருக்கிறாங்கன்னா, அந்த ஹாலோ ஷாஃப்ட்டு, இந்த ஹாலோ ஷாஃப்ட் வந்து நம்மளுக்கு ரொட்டேட் ஆகும். அப்படி ஹாலோ ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகக்குள்ள நம்மளுக்கு ஜெனரேட்டர் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஜெனரேட்டர் ரொட்டேட் ஆச்சுன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகி நம்மளுக்கு யூஸுக்கு எடுத்துக்கிறோம். இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரோட்டருக்கு வந்து எனி சப்போர்ட், அதாவது ரொம்ப குறைவான சப்போர்ட் இருந்தால் போகுது. அதே மாதிரி எந்த திசையில் இருந்து காற்று வந்தாலும் நம்மளுக்கு இந்த பிளேடு வந்து ரொட்டேட் ஆகும். இதுக்கு வந்து ஏர் கண்ட்ரோல் மெக்கானிசமே இதுக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதுக்கு ஹெவியான காம்பனன்ட்ஸ் எதுவுமே நம்மளுக்கு எல்லாமே கீழே இருக்குது. அதனால் நம்மளுக்கு வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுற அந்த டவர் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப குறைவான காஸ்ட்லேயே நம்ம அமைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து வெரி வெரி லெஸ் கம்பேர்ட் டு ஹரிசாண்டல் ஆக்சிஸ் மிஷின். அதுக்கப்புறம் லெஸ் காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது ரொம்ப குறைவு. இதனுடைய டிஸ்அட்வான்டேஜ், வெர்டிக்கல் ஆக்சிஸ் மிஷினுடைய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் லோயர் வெலாசிட்டி விண்ட் ஸ்பீடு இருக்கிற இடத்துல இதையை பயன்படுத்த முடியாது. அப்புறம் இதில் வந்து ஹை வைப்ரேஷன் வந்து வரும். அதுக்கப்புறம் டார்க் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து இதுக்கு வந்து கம்பல்சரி தேவைப்படுது. ஓகேவா?